சப்பாத்திக்கு இப்படி ஒரு சைட் டிஷ்ஷா? ஆமாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சப்பாத்திக்கு உள்ள இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டைம்ல செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பசி ஆயிடுச்சு, இப்போ உடனே சாப்பிடணும், மாவு ஃப்ரிட்ஜில இருக்கு, உடனே நம்ம சப்பாத்தி குருமா மட்டும் வச்சா போதும் அப்படின்னு நினச்சாலும் சரி. இது குருமான்னு சொல்ல முடியாது. ஆனா சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப தேவையில்ல. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அதாவது இது வந்து எண்ணெயில் வதங்கக்கூடாது. சும்மா பேருக்கு 2 வதக்கினா போதும். ஏன்னா இதை காய் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஆயிலில் இது வதங்கக்கூடாது. இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா எல்லா காயும் ஒரு சேர இருக்க மாதிரி கிண்டி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே அது வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு என்ன தேவையான அளவோ அதுக்கான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜாஸ்தி காரம் சாப்பிடுவோம். அதனால் எங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால இவ்வளோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் கலர் பார்க்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த குருமா வந்து ரெட்டாக இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் காய் வெந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3/4 மேலே வெந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக கடல மாவு கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி முன்கூட்டியே வச்சுக்கோங்க கடலை மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில். இது நல்லா காய் வெந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த கடல மாவை எடுத்து கரைச்சி வச்சதை தூக்கி இந்த காய் வெந்ததில் போட்டுருங்க. ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து கெட்டியாகிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா கெட்டியாகும். உங்களுக்கு இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் குருமா மாதிரி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து தாளிப்பு கிடையாது. கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டோம். எதுவுமே செய்ய மாட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் கடல மாவு போட்டு கலந்து கொடுத்துட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். யார் வேணாலும் செய்யலாம். நீங்களும்